ஒவ்வொரு ராசிக்கும் இந்த புது வருடம், சித்திரை வருடம் வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகா சொல்லிட்டு வரீங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து சிம்ம ராசி. சிம்மராசி. சிம்ம ராசி நேயர்களுக்கு இந்த புது வருட பிறப்பு எப்படி அமையப் போகுது? 2வது ஸ்டடி இன்கம் இருக்கும். நல்ல ஒரு சடன் கெயின். நிறைய நல்ல விஷயங்கள் உனக்கு வரும். 2வது வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு சீரியஸ் ரிலேஷன்ஷிப், மேரேஜ் சான்சஸ் இது எல்லாமே உனக்கு நல்ல சக்ஸஸ்ஃபுல்லா இருக்கும். உன்னுடைய மனநிலை வந்து பார்த்தீங்கன்னா, கான்ஃபிடன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஹை பீக்ல இருக்கும். நல்ல நம்ம அடுத்தடுத்து இத சக்சஸ் பண்ணணும், இத சக்சஸ் பண்ணணும். அப்போ இந்த சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி எப்படி இருக்கும்? தமிழ் புத்தாண்டு உனக்கு ஃபர்ஸ்ட் எப்படி இருக்கும்? ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, எனர்ஜி ஃபுல் சார்ஜ் நல்லா கான்ஃபிடென்ட்டா நல்லா கரெக்ட்டா ஒர்க் பண்ணக்கூடிய அளவுல இருக்கும். ஓகே. இதுதான் ஜாக்பாட்ன்னு சொல்லுவாங்கல்ல. ஒரு ஜாக்பாட் திடீர் சொல்லுவாங்க இல்லையா? ஜாக்பாட். எஸ். இது அவங்க அந்த அட்வைஸ் அவங்க புரிஞ்சுட்டாங்கன்னா ஓகே. ஓகே. ஸ்மார்ட்டா இன்வெஸ்ட் பண்ணி ஃபியூச்சரை செக்யூரா பார்த்து. பார்த்துக்கணும். ஸோ இதை நீ பிடிச்சின்ட்டேன்னு இந்த வேர்ட்ஸை நீ பிடிச்சின்ட்டேன்னு உனக்கு வந்து உன்னோட லைஃப்ல அடுத்து நம்ம என்ன பண்ணணும், என்ன எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்த்துக்கலாம். ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அஸ்ட்ராலஜர், வாஸ்து நிபுணர், ரொம்ப அழகா ஜாதகம் பார்த்து உங்களுடைய பலாபலன்களை சொல்லக்கூடிய நம்மளுடைய ராஜ்குமார் சிவாச்சாரியார் அவர்களை தான் இன்னைக்கு சந்திக்க போறோம். திரை வருடத்திற்கான அழகான அந்த தமிழ் புத்தாண்டு எப்படி ஒவ்வொரு ராசிக்கும் பிறக்கக்கூடியது, உங்களுடைய சாதகம் என்ன, பாதகம் என்ன, எந்தெந்த விஷயங்கள்லாம் நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும், எந்தெந்த ராசிக்கெல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்னு நிறைய நல்ல விஷயங்கள் பரிகாரத்தோட சொல்றதுக்காக நமக்காக காத்துட்டு இருக்காங்க. ஐயாவை சந்திச்சிடலாம். ஐயா வணக்கம். வணக்கம். வணக்கம்மா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேம்மா. ரொம்ப சிறப்பு. நம்மளுடைய ஆன்மீக பரிகார சேனல்ல முதல் முறையா நீங்க வந்து பதிவுகள் கொடுக்கறதுக்காக வந்திருக்கீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களுடைய நிறைய பதிவுகளை பார்த்திருக்கேன். ரொம்ப அழகா நீங்க ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்து சொல்லுவீங்க. எந்த ராசி எப்படி இருக்கணும், அவங்க என்ன பரிகாரம் செஞ்சுக்கணும் அப்படிங்கிறது வரைக்கும், எந்த ஆலயத்துக்கு போகணும் அப்படின்ற வரைக்கும் ரொம்ப அழகா சொல்லுவீங்க. சோ நம்ம சேனல்ல உங்களை முதல் முறையா வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இப்ப நீங்க சொல்லுங்க, தமிழ் புத்தாண்டு இந்த வருஷம் எப்படி இருக்கு, ஒவ்வொரு ராசிக்குமான பலாபலன்களை மக்களுக்காக சொல்லுங்க ஐயா. ஒவ்வொரு ராசிக்கும் ரொம்ப அழகா பரிகாரங்கள் சொல்றீங்க. இந்த வருஷம் எப்படி இருக்கும், சாதகம் என்ன, பாதகம் என்னன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து சிம்ம ராசி. சிம்ம ராசி நேயர்களுக்கு இந்த புது வருட பிறப்பு எப்படி அமைய போகுது, சாதகம் என்ன, பாதகம் என்ன? கண்டிப்பா. சிம்ம ராசி அப்படின்னு சொல்லும்போது மக நட்சத்திரம் சிம்ம ராசி, பூர நட்சத்திரம் சிம்ம ராசி அண்ட் உத்திர நட்சத்திரம் 1ஆம் பாதம் வரையில சிம்ம ராசி இருக்கு. இவங்களுக்கு வந்து இந்த சிம்ம ராசி பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த தமிழ் புது வருடம் புத்தாண்டு அப்படின்னு சொல்லும்பொழுது ஃபுல் எனர்ஜெட்டிக்காக தான் இருக்கு. ரொம்ப அடுத்தடுத்து நான் விஷயத்த சாதிக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு கான்ஃபிடென்ட் வந்து நிறையா வந்துருச்சு, அவங்களுக்கு இருக்காங்க. இதில் வந்து என்னென்ன வேலை, ப்ரொமோஷன், அத்தாரிட்டி, ஹை அத்தாரிட்டி, ரெகக்னைசேஷன் இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்கு. சுப செலவுகள் நிறையா வரும். நீ கல்யாணம் பண்ணலாம், வீடு கட்டலாம், கார் வாங்கலாம், பைக் வாங்கலாம், ஒரு உன்னோட பிஸ்னஸ் வந்து எக்ஸ்பென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ என்னென்ன நீ செய்யணும்னு நினைக்கிறியோ அதெல்லாம் உன் ஜாதகப்படி உன்னுடைய ஜாதகம் சரியாக ஓகேவாக இருந்து மற்ற கிரகங்கள்லாம் நல்லா இருந்து பண்ணினேன்னா கண்டிப்பாக உனக்கு நிறையா சக்ஸஸ்ஃபுல்லாக கிடைக்கக்கூடிய சூழ்நிலை உனக்கு இருக்குது. 2வது ஸ்டடி இன்கம் இருக்கும். நல்ல ஒரு சடன் கெயின். நிறைய நல்ல விஷயங்கள் உனக்கு வரும். 2வது வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு சீரியஸ் ரிலேஷன்ஷிப், மேரேஜ் சான்சஸ் இது எல்லாமே உனக்கு நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். உன்னுடைய மனநிலை வந்து பார்த்தீங்கன்னா, கான்ஃபிடன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹை பீக்கில் இருக்கும். நல்ல நம்ம அடுத்தடுத்து இதை சக்ஸஸ் பண்ணணும், இதை சக்ஸஸ் பண்ணணும். ஏன்னா இத்தனை நாள் ஏதோ லைஃப் ஓடிடுது, இதுக்கப்புறம் நம்ம லைஃப் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு கொண்டு வரீங்க. 2வது நீங்கள் முயற்சி பண்ணினா உலகமே உங்கள் பக்கம் திரும்பும். அது கண்டிப்பாக நீ முயற்சி பண்ணலைன்னு சரியாக வரும். நீ உன்னுடைய விஷயத்த நீ நிறைய முயற்சி பண்ணணும். அப்போது இந்த சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி எப்படி இருக்கும், தமிழ் புத்தாண்டு உனக்கு ஃபர்ஸ்ட் எப்படி இருக்கும்? ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, எனர்ஜி ஃபுல் சார்ஜ் நல்லா கான்ஃபிடென்ட்டாக நல்லா கரெக்டாக ஒர்க் பண்ணக்கூடிய அளவில் இருக்கும். உடல் நலம் நல்லா இருக்கும். கரெக்டாக உன்னால் கான்ஃபிடென்ட்டாக ஒர்க் பண்ண முடியும். ஃபிட்னஸ் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். நிறைய நல்ல விஷயங்கள் உனக்கு இருக்குது. ஸோ உன்னுடைய பாதையில் நீ கரெக்டாக போனாலே போதும். யார் பேச்சு நீ கேட்காம உன் மனசு என்ன சொல்கிறதோ அதுபடி நீ கரெக்டாக நீ போனேன்னா உன்னுடைய விஷயத்தில் நீ சக்ஸஸ் பண்ணலாம். 2வது மணி ஜோன் அப்படின்னு வரும்போது இன்கம் ஃப்ளோ நல்லாயிருக்கும்.
நீ நல்லா பணம் சம்பாதிக்கலாம், ஸ்ட்ராங்காக இருக்கும். சேலரி ஹைக், போனஸ் இது எல்லாமே நீ எதிர்பார்க்கலாம். இந்த வருஷத்தில் உனக்கு அதெல்லாம் வரும். பிஸ்னஸில் நல்ல ப்ராஃபிட் இருக்கும். அன்எக்ஸ்பெக்டட் மணி உனக்கு வரும். ஸோ நீ இதுக்கு முன்னாடி யார்கிட்டயா பணம் வாங்கியிருந்தே அந்த பணம் உனக்கு திரும்ப கிடைக்கும். இல்லை வேறு எதுலையாவது பணம் போட்டிருந்தேன் அந்த பணம் உனக்கு வரத்துக்கான இருக்குது. ஸ்மார்ட்டாக இன்வெஸ்ட் பண்ணி ஃபியூச்சரை நல்லா செக்யூரா பாத்துக்கோ. ஓகே, இதுதான் ஜாக்பாட்னு சொல்லுவாங்க. ஜாக்பாட் சொல்லுவாங்க இல்லையா? எஸ், இது அவங்க அந்த அட்வைஸ் அவங்க புரிஞ்சுட்டாங்கன்னா ஓகே. ஸ்மார்ட்டா இன்வெஸ்ட் பண்ணி ஃபியூச்சரை செக்யூரா பாத்துக்கணும். ஸோ இதை நீ பிடிச்சிட்டேன்னு, இந்த வேர்ட்ஸை நீ பிடிச்சிட்டேன்னு, உனக்கு வந்து உன்னோட லைஃப்ல அடுத்து நம்ம என்ன பண்ணணும், என்ன எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். கடைசி 4 மாதம் வந்து growth சக்சஸ் ஜோன் அப்படின்னு சொல்லலாம் அந்த விஷயத்தை. அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா, லைஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஹை பீக் பீரியட் அப்படின்னு சொல்லலாம். ஒன்று பெரிய வாய்ப்பு, பேர் புகழ் ரெண்டுமே உனக்கு இருக்கும். லீடர்ஷிப் பொசிஷன் உனக்கு கிடைக்கும். ஏதாவது ஒரு நல்ல லீடர்ஷிப் பொசிஷன் உனக்கு கிடைக்கும். ஈகோ கண்ட்ரோல் பண்ணினா எல்லாமே உன் கையில் வரும். ஈகோ நீ கண்ட்ரோல் பண்ணினா எல்லாமே உன் கையில் வரும். இல்லை அப்படின்னு உனக்கு வந்து கொஞ்சம் இது அது பார்த்துக்கோ. இன்னொன்று வந்து என்னென்னா, சிம்மராசி பொறுத்த அளவுக்கு எதிரிகள் கூட உனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. உன்னை யாரு உன்னை எதிரியா நினைக்கிறாங்களோ அவங்க கூட, சார் இல்ல சார் நான் பாத்துக்கலாம் சார், சக்சஸ் அப்படியே சக்சஸ் பண்ணுவாங்க. அவங்க கூட இத பாத்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணுவாங்க. இது ரொம்ப நல்லா இருக்கு. ஏன்னா எதிரிகள் கூட சப்போர்ட் பண்றாங்க, பெரிய விஷயம். ரெண்டாவது பழைய பிரச்சனை முடியும். இதனால பழைய பிரச்சனை முடியும். காம்ப்ரமைஸா போயிடலாம், எந்த பிரச்சனையும் வேண்டாம். இது கண்டிப்பா நடக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. சடன் சக்சஸ் நல்ல சான்சஸா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சிம்மம் இந்த வருடம் உங்களை யாரும் தடுக்க முடியாது. சரியான நேரத்தில் ஸ்ட்ரைக் பண்ணினா ராஜயோகம் உறுதி. உனக்கு அந்த அளவுக்கு நல்லா சக்சஸா இருக்கு. ஆனா நீ எஃபர்ட் எடுக்கணும், நீ கரெக்டா இருக்கணும், நீ கரெக்டா செய்யணும். தெய்வ பக்தி, தெய்வ சிந்தனை, உன்னுடைய சில விஷயங்கள் எல்லாம் நீ கரெக்டா இருந்த அப்படின்னு சொன்னா உன்னுடைய லைஃப்ல இந்த பிரபவ வருஷம் உனக்கு நிறைய சக்சஸ் கொடுக்கும். அதே போல நீ சிவபுரம்ங்கிற ஊருக்கு போயிட்டு சிவபுரம் போயிட்டு வந்த அப்படின்னு சொன்னா ஒன்று சக்சஸ் ஆகும். இது ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம், உனக்கு நேரம் கிடைக்கும் போது திருக்கொள்ளிக்காடு போயிட்டு, திருக்கொள்ளிக்காடு சனி பொங்கு சனீஸ்வரர் கோவில் சொல்லுவாங்க. இந்த திருக்கொள்ளிக்காடு நீ போயிட்டு ஒரு தடவை போயிட்டு அங்க ஸ்நானம் பண்ணிட்டு அங்க 7 சனீஸ்வரனுக்கு 7 விளக்கேற்றி, பைரவருக்கும் அதே போல அங்க விளக்கேற்றி அர்ச்சனை பண்ணி ஒரு அன்னதானம் கொடுத்துட்டு வா. டைம் கிடைக்கும் போது சிவபுரமும் போகணும், அதே போல திருக்கொள்ளிக்காடும் போகணும். இந்த 2 இடமும் நீ போயிட்டு வந்த அப்படின்னு சொன்னா உனக்கு லைஃப்ல நிறைய சக்சஸா நிறைய நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கும். இதுலேயும் நான் இன்னொரு விஷயம் கடைசியாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து என்னென்னா, இந்த வருஷத்தில் நீ கற்றுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, போன சில விஷயங்கள் எல்லாம் நான் விட்டுட்டேன். ஆனால் இப்போ இந்த வருஷத்தில் நீ ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய விஷயம், மறைமுக பிரச்சனைகள், மறைமுக எதிரிகள் இருப்பாங்க. டைரக்டாக இல்லாட்டாலும் இன்டைரக்டாக உன்னை வந்து இது பண்ணுவாங்க. நீ அந்த விஷயத்துலலாம் கவனமாக கரெக்டாக நீ சக்ஸஸ் பண்ணிட்டு போனேன்னா உன்னோட லைஃப் சக்ஸஸ். சூப்பர், ரொம்ப ரொம்ப அருமையா சொல்லியிருக்கீங்க. சிம்ம ராசிக்கு சிம்மம்னா ஒரு கர்ஜனை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆமா, நிஜமாவே இந்த வருஷம் அவங்களுக்கு நல்ல ஒரு ஆளுமையான ஆண்டா தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் வந்து இப்ப வரைக்கும் நம்ம பார்த்ததுல சிம்ம ராசிக்கு வந்து அதிகமா வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப ரொம்ப சிறப்பு, ரொம்ப அழகா சொன்னீங்க ஐயா. ரொம்ப 2 கோவிலும் சொல்லியிருக்கீங்க, சிவபுரம் ஒன்னும் திருக்கொள்ளிக்காடும் சொல்லியிருக்கேன். இந்த வருஷம் உங்களுக்கு கண்டிப்பா போயிட்டு வரணும். போயிட்டு வந்தாங்கன்னா உங்களுக்கு சிறப்பா இருக்கும், வாழ்க்கையும் சிறப்பா இருக்கும். இந்த ராசிக்கு ரொம்ப அழகான பதிவா, சூப்பரான பதிவா, எல்லோரும் சந்தோஷப்படக்கூடிய வகையில ரொம்ப அழகா கொடுத்தீங்க ஐயா. நன்றி. இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ள பதிவா அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த பதிவை மறக்காம மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஆன்மீக பரிகாரம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஐயாவை நீங்க நேர்ல சந்திக்கணும், ஜாதகம் ரீதியா பொருத்தம் பார்க்கணும், இல்ல உங்க ஜாதகத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நீங்க தீர்த்துக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வீடியோல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி நீங்க ஐயாவை சந்திக்கலாம். அதே மாதிரி எண் கணிதம் ரீதியான ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கு உங்களுக்கு, இல்ல எண் கணிதத்துல நியூமராலஜி படி உங்களுக்கு ஏதாவது பெயர்கள் வைக்கணும் அப்படின்னாலும் நீங்க தாராளமா பார்க்கலாம். ஆன்லைன் கன்சல்டேஷனும் போயிட்டு இருக்கு. நேர்லயும் நீங்க வந்து ஜாதகம் பார்த்துக்கலாம், ஆன்லைன்லயும் பார்த்துக்கலாம். வாஸ்து, எல்லா சோழி பிரசனம், இப்படி எல்லா விதமான விஷயங்களுக்கும் ஐயாவை நீங்க சந்திக்க முடியும். வீடியோல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி அதையும் பயன்படுத்திக்கோங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் சந்திக்கின்றேன். நன்றி.